வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ டிஆர்பி அனைத்து தேர்வுகளும் நிதி பற்றாக்குறை காரணமாக நிறுத்தி வைப்பு. ஸோ இதுதான் பார்த்தினாக்கா லாஸ்ட்டு 2 டேஸாக பார்த்தினாக்கா ஒரு காட்டுத்தீ போல் பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸோ இந்த செய்தி உண்மையா அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அதுதான் பார்த்தினாக்கா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த செய்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு உண்மையான செய்தி பரவுகிற வேகத்தை விட பார்த்தினாக்கா ஒரு பொய்யான செய்தி ரொம்ப வேகமாக பார்த்தினாக்கா பரவுது. யாரோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டிஆர்பியில் நிதி பற்றாக்குறை காரணமாக அரசுகிட்ட நிதி பற்றாக்குறை காரணமாக டிஆர்பியின் அனைத்து தேர்வுகளும் நிறுத்தி வைப்பு அப்படின்னு ஒரு நியூஸை பார்த்தினாக்கா பரப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இது பரப்புறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய பேர் பார்த்தினாக்கா டிஆர்பி எக்ஸாமை நம்பியும் டெட் எக்ஸாமை நம்பியும் பார்த்தினாக்கா படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தினாக்கா படிக்கக்கூடாது, அவங்கள பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் பண்ணணும். அப்போ நிறைய பேர் படிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும்னா காம்படிஷன் ஹெவி ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒரு செய்தியை பார்த்தீனாக்கா போட்டு விட்டுட்டு அவங்க பார்த்தீனாக்கா அவங்க படிக்கிற வேலையை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு செய்தியை பார்த்த உடனே அரசுகிட்ட நிதி பற்றாக்குறை இருக்குது, அதனால் டிஆர்பியில் இதுக்கப்புறம் தேர்வே வராது அப்படின்ட்டு நம்ம படிக்கிறத பார்த்தீனாக்கா ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ அதுதான் பார்த்தீனாக்கா நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம இன்றைக்கி படிக்க ஸ்டாப் பண்ணிடுறோம் அப்படின்னா நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்ம எக்ஸாமுக்கு தயாராக இருப்போமா, ஸோ நம்மளால் முடியுமா அப்படின்னா அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன அதே மாதிரி ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி இந்த செய்தி பரவன உடனே பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்குமே தெரியல, ஸோ சோசியல் மீடியாவில் எப்படி இந்த மாதிரி ஒரு பொய்யான செய்தி இவ்வளோ வேகமாக பரவுது அப்படின்றது தெரியல. விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா நடத்த முடிக்கப்பட்ட அந்த பிடிடிஆர்பி ஸோ அவங்களுக்கான பணி நியமனமும் நடக்கும், அனைத்து தேர்வுகளும் நடக்கும் அப்படின்னு தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ நம்ம டிஆர்பி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பண்ணாங்க, நாங்கள் ஏதாவது அஃபிஷியலாக கொடுத்தோமா அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. ஸோ நாங்கள் ஏதாவது அஃபிஷியலாக கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா அது உண்மையை தவிர சோசியல் மீடியாவில் வந்ததை நம்பிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படிக்காமல் இருக்காதீங்க. ஸோ ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது, விரைவில் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி ஹெல்ப்லைன்லேருந்து சொன்ன ஒரு பதில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து நமக்கு என்ன எக்ஸாம் வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். ஸோ டெட் எக்ஸாம் வரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டெட் எக்ஸாம் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும், அது கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஸோ 1 மாதமோ 2 மாதமோ லேட் ஆகுமே தவிர வராமே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, கண்டிப்பாக வரும். ஸோ எப்போ வரும் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா விரைவில் நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வந்துடுச்சு அப்படின்னாக்கா நம்ம அப்போ உட்காந்துட்டு படிக்க முடியுமா அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா படிக்கலாம். ஆனால் அப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபியர்னஸ் இருக்கக்கூடிய டேட் ரொம்ப லோவாக இருக்குது, இந்த மாதிரியான பதற்றம் இதனாலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா டெட்டுக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், டிஆர்பிக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போனால் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலையான வேலையில் இருக்க முடியும் அப்படின்னா நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க. நமக்கு டிஆர்பி ஹெல்ப்லைன் கொடுத்த ஆன்சர் ஸோ நாங்கள் அஃபிஷியலாக கொடுத்தாவோ இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்தாவோ அந்த ஆன்சர் மட்டும்தான் உண்மை. ஸோ மற்ற எந்த ஆன்சரையும் நம்பாதீங்க, ஸோ மற்ற எந்த சோஷியல் மீடியா நியூஸையும் நம்பாதீங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 1-2 மாதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிலே ஆகுமே தவிர நோட்டிஃபிகேஷன் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி எப்போ வரைக்கும் நமக்கு ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கோ, எப்போ வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். டிஆர்பி போர்டு பார்த்தீங்கன்னாக்கா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எக்ஸாம் வரும். ஸோ வந்தால் அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்க போகிறோம். ஸோ அதுக்காக படிங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு கன்ஃபார்மான நியூஸோட ஸோ டிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் எப்போ வரும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் இந்த யூடியூப் சேனலில் போடுறேன். தேங்க்யூ.